Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம செய்திகளில் முக்கியமாக பல பேர் கவர் பண்ணல அல்லது பற்றி பேசாத சில விஷயங்களை குறித்து நம்ம பேச போகிறோம். வாரம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. நேற்றைக்கு முன்தினம் சில நாட்களுக்கு முன்னாடி பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் கோபி சுதாகர் சொசைட்டி பாவங்கள் ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ அப்படிங்கிறது அடிப்படையில் சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக இடைநிலை சாதிகள் ஊடாக இருக்கக்கூடிய அல்லது பொதுவாகவே சாதி ஆதிக்க மனநிலை கொண்டவர்களுக்கு எதிரான ஒரு வீடியோவாக தான் பார்க்கப்பட்டுச்சு, பார்க்கவும் முடியும். ஏன்னா அதில் ரொம்ப கிளியராக செக்மெண்ட் வைஸ் பேசியிருப்பாங்க. எப்படி ஒருத்தன் மேனிபுலேட் பண்ணப்படுறான், அவன் எப்படி அப்புறம் அவன் மேனிபுலேட் பண்ண எப்படி எஸ்கேப் ஆகிறான், இவங்க எப்படி ஊர்களில் சாதி ரீதியிலான சில விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படின்னு, அதுலேருந்து அப்புறம் எப்படி வெளியில் வர்றது இப்படிங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்களை ரொம்ப அழகாக பகுதியாக காட்சிப்படுத்தி சட்டையுடைய பண்ணியிருப்பாங்க. அது பல லட்சக்கணக்கான மக்களால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மில்லியன் பேர் பார்த்துருக்குறாங்க, ஒரு 50 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு முற்போக்கான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க முடியும். அதில் குரு பூஜைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க, அப்புறம் குறிப்பாக முக்குளத்தூர் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக புகார்களை பெரிய ஒரு 20-30 வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து போய் புகார் கொடுத்ததாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு அச்சுறுத்தலாக நம்ம தோன்றுகிறது அப்படின்னா, இந்த சமூகத்தில் ஒரு துறையில் இருக்கிறவங்க அவங்களுடைய துறையில் இருக்கிற வேலையை சரியாக பார்த்துருந்தாங்கனாலே பிரச்சனை இருந்திருக்காது. நம்ம அதுதான் நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம். இந்த வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணுங்கள் தோழர்களே, நம்மளால் கூட இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு தீகாவில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய தோழர் மதிவதனி பேசுகிறாங்க. நம்ம வரட்டுத்தனமான கொள்கைவாதங்களை போய் சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு மரியாதைக்குரிய RS பாரதி ஐயா அவனுடைய மகன் பேசுகிறாரு ஊடகங்களில், சமூக வலைதள ஊடகங்களில் சொல்கிறேன். அப்போது இவங்களுடைய நோக்கங்கள்லாம் இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இப்படி தான் இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் வச்சு தான் இவங்க கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் கோபி சுதாகர் அவங்களுடைய வேலை சரியாக பார்த்துருக்குறாங்க. அவங்களுடைய துறையில் அவங்களுடைய மொழியில் அதை பேசுகிறாங்க. ஒரு இசை கலைஞராக அவருடைய மொழியில் பேசியிருப்பார், ஒரு கவிஞராக அவருடைய மொழியில் பேசியிருப்பார். இவங்க நடிகர்கள் அந்த மாதிரி மொழியில் பேசியிருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயத்தில் கூட இவங்க தப்பாக இருக்கிறாங்க, இவங்க மக்களை கொச்சப்படுத்திட்டாங்க, தலைவர்களை கொச்சப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு பதிகிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஊடகங்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தலாக பார்க்குறோம். கருத்து சுதந்திரத்துக்கான ஒரு அச்சுறுத்தலாக நம்ம பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுறணும்னு கேட்குறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் யாருன்னு கேட்டாங்க அல்லது என்னன்னு சொல்கிறாங்கன்னா வழக்கறிஞர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இந்த வழக்கறிஞர்கள் யாராவது ஒருவர் கொலை செய்யப்பட்ட, சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட, சாதி திமிர் கொலை செய்யப்பட்ட அந்த தம்பி கவினுடைய வீட்டுக்கு போய் நேரில் போய் பார்த்து, மா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தாமா, சட்ட சாதியை மறுக்குதுமா, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறானே அந்த சுர்ஜித்துக்கு கடுமையான தண்டனை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு பேசியிருப்பாங்களா? அல்லது உண்மையிலேயே நீங்கள் முத்துராமலிங்க தேவரை நீங்கள் உண்மையிலேயே மதிக்கிறீங்க, போற்றுகிறீங்க, வரவேற்கிறீங்க அப்படின்னா அவர் உங்களை சாதி தான் வளர்க்க சொன்னார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. அவர் உங்கள்கிட்ட சொன்னார், ஆமாம் எங்கள் ஐயா சாதி வளர்க்க சொன்னார் சொல்லியிருக்கிறாரா, அவர் அந்த மாதிரி பேசியிருக்கிறாரா என்னைக்காவது அப்படின்னா, அவர் உண்மையிலேயே சொன்ன அந்த தேசியவாத கருத்துக்களை உள்வாங்கிக்கோங்க. அவர் உண்மையிலேயே சொன்ன கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர் உண்மையிலேயே சொன்ன ஒற்றுமைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. அதையெல்லாம் விடுத்து அவர் என்னைக்காச்சும் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பண்ணுங்க அல்லது ஆச்சு பூச்சுன்னு சேட்டை பண்ணுங்கலாம் சொல்லியிருக்கிறாரா? எதுவுமே சொன்னது கிடையாது அவர். அப்போ அவரை போற்றுகிறேன், கொண்டாடுகிறேன் அப்படிங்கிற பேரில் அவர் விரும்பாத, அவர் இன்னைக்கு இருந்திருந்தாலே உங்களை திட்டிருப்பார். அந்த அளவுக்கு இவங்களுடைய சேட்டையெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க காட்சிப்படுத்தி போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதற்காக அவங்கள அச்சுறுத்தக்கூடிய வகையில் அவங்களுக்கு எதிரான வழக்குகளை தொடுப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஊடகங்களுக்கு எதிரான
கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தலாக தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஃபோர்த் எஸ்டேட் தமிழும் சரி, நம்மளை போன்ற பலரும் சரி, வி ஷுட் ஸ்டாண்ட் வித் பரிதாபங்கள், வி ஷுட் ஸ்டாண்ட் வித் கோபி சுதாகர் தான் இருக்கணுங்கிறது எங்களுடைய கருத்து. அப்படி தான் நாமளும் இருக்க போகிறோம். எதனால் அதை சொல்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு இதை மாதிரி யாருக்கு வேணால் பிரச்சனை வரலாம், யார் மேலே வேணால் வழக்கு போடுவாங்க, யார் மேலே அண்மை கூட நம்ம பார்த்தோம். ஒரு கருத்தை சொல்லிட்டாலே இந்த சேனலை பிளாக் பண்ணு, சேனலை இழுத்து மூடு, அங்கே இருக்கிறவனை தூக்கி ஜெயிலில் போடு, இப்படின்னு பேசக்கூடிய போக்கு அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஒரு மாடலாக இருந்து கொண்டு இருக்கிறது. வட இந்தியாவில் அவங்க அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குணல் கார்வான் ஒரு நகைச்சுவை கலைஞர், ஸ்டாண்டப் கமெடியன், அவர் எதிர்த்து அவ்வளோ வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் அது மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய கடந்த கால வரலாறுகள் நமக்கு வந்து சொல்லும். யாராவது ஒருத்தர் எடுத்து பேசிட்டாங்களா உடனடியாக குண்டாஸில் போடுறது, தேடி கண்டுபிடிச்சு ஜெயிலு தூக்கி போடுறது அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவர்களை போன்ற வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிறாங்களோன்ற சந்தேகம் நமக்கு இருக்குது. உண்மையிலேயே அண்ணல் அம்பேத்கரை படித்தாங்களா, சட்டத்தை படித்தாங்களா, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது புரியல. கோபி சுதாகர் எங்கே ஒரு டார்கெட்டடான ஆடியன்ஸை திட்டியோ கிரிட்டிசைஸ் பண்ணியோ போட்டிருக்கிறாங்களா? எப்போ சாதி பார்க்காதப்பா, உலகம் பெருசு, உலகத்தை பாரு, நம்ம இன்னும் எவ்வளவோ மேலே போக வேண்டியது இருக்குது, இந்த உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு அந்த வீடியோவில் பேசக்கூடிய அந்த காட்சிகளை விடுத்து மற்ற விஷயங்களை ஏதோ ஒரு இடத்துல பேசுறதை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க காயப்படுத்திட்டாங்க, புண்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு பேசுறது அப்படிங்கிறது கோபி சுதாகரை வச்சும் பரிதாபங்களை வச்சும் நம்ம விளம்பரம் தேடிக்கலாம் அப்படின்னு இவங்க பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு வருது. இவங்களை வச்சு நம்ம விளம்பரம் தேடிக்கலாம். ஏன்னா இவங்க ஒரு யூடியூப்பில் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ். இப்போ அடுத்து படம் பண்ண போகிறாங்க, சிவகார்த்திகேயன் கூட போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகிக்கிட்டு இருக்குது. அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில். அப்போ அவங்கள வச்சு நம்ம ஒரு ஃபெமிலியரிட்டி தேடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. நாம் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தில் பிளவுகளை உருவாக்குற மாதிரி, ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குற மாதிரி, ஒருத்தரை சுரண்டுகிற மாதிரி, ஒருத்தரை நீங்கள் விளக்கணும் அப்படின்னு பேசுகிற மாதிரி அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. எதுவுமே போடலையே. அந்த வீடியோவில் அவங்க பேசுகிறது முழுக்க இந்த மக்களுக்கு ஆதரவானது. எளிய மக்கள், இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். நீங்கள் இப்பெல்லாம் போகாதீங்கப்பா, நல்லா படிங்க, தொழிலில் பாருங்கள், உலக நாடுகளுக்கு போய் சுற்றி வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஒருத்தர் சாதி விட்டு சாதி காதலிச்சாரு அப்படிங்கிறதுக்காக கொலை பண்ணக்கூடியது முட்டாள்தனம், அவலம், கேடு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க. கட்சிகள், இயக்கங்கள், மூமெண்ட்ஸ் பண்ண வேண்டிய ஒரு வேலையை ஒரு 10 நிமிஷம் காணொலியில் போட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வாழ்த்தணும், சல்யூட் பண்ணணும். அதை விடுத்து அவங்க மேலே வழக்கு போடுறது, அவங்கள முடக்க நினைக்கிறது, பரிதாபங்களை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தவங்களுடைய உழைப்பை பற்றின எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல், அக்கறையும் இல்லாமல், அவர்கள் அதுக்காக போட்டிருக்கிற உழைப்பு எவ்வளோ இருக்கும், பொருளாதாரம் எவ்வளோ இருக்கும், எவ்வளவு கனவுகளோட இலக்குகளோடு பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப இலகுவாக பேசிடுறது, அவங்கள முடக்கணும், ஜெயிலில் போடணும், அவங்க காயப்படுத்திட்டாங்கன்னு பேசுறது, இதெல்லாம் வந்து தமிழக அரசு இந்த மாதிரி வழக்கு போட்டவங்க நடவடிக்கை எடுக்கணும். இவங்க யார், இவங்களோட பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து டைரக்டான ஒரு அவங்க மேலே விடுக்கப்படுற ஒரு அச்சுறுத்தலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போது பரிதாபங்கள் மேலேயே வழக்கு போட்டாங்க, அப்போ நம்ம அதை பற்றிலாம் வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு சாதாரணமாக பார்க்குறவன் நினைப்பான். ஐயோ நம்ம கொஞ்சம் இதை பற்றிலாம் பேச வேண்டாம்ப்பா, நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிறோம்பா அப்படின்னு இருக்கிறவன் பல பேர் போயிடுவான். ஏன்னா சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டை பரப்புரை பண்ண சொல்லுவது சட்டம் சொல்லுது. இது அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிக்கிறது. அறிவியல் மனப்பான்மைக்கு எதிரானது தான் சாதி, அறிவியல் மனப்பான்மைக்கு எதிரானது தான் மதம், அறிவியல் மனப்பான்மைக்கு எதிரானது தான் ஏற்றத்தாழ்வு. அப்போது இந்த சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டோட ஒரு பார்ட்டு தான் வந்து இவங்க பேசின பேச்சு, இவங்க பண்ண அந்த சட்டையர் வீடியோ. அப்போ அதை பரப்புறதோ, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதோ, அதை டிபேட் பண்ணுறதோங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அதை பண்ண சொல்லி கூறுகிறது சட்டம்னு நான் சொல்கிறேன். எடுத்து படித்து பாருங்கள், டிபிஎஸ்பியில் இருக்கும், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் இருக்கும், எடுத்து படித்து பாருங்கள். அப்போது அந்த மாதிரி விஷயத்தை அதை பார்க்கறது விட்டுட்டு அவங்கள முடக்கணும், அவங்கள எதிர்க்கணும், அவங்கள சிறைப்படுத்தணும்னு பேசுறதுங்கிறது அப்பட்டமான சாதியவாதத்தின் வெளிப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்க எதிர்க்கிறது யார்? இப்போ அவங்களுடைய பின்னணியை கண்டுபிடிக்கிறது, அவங்க என்ன சாதி தெரியுமா, அவன் என்ன சாதியை காதலிச்சான் தெரியுமா, அதெல்லாம் நீ பேசாத, அதெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது. அவங்க வெளியிட்ட வீடியோவில் இருக்கிற கருத்து சரியா தப்பா, இதான் மேட்ரு, இதான் கேள்வி. இப்போது அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தவறாக இருக்குது அப்படின்னா நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம்.
அதை கூட நம்ம டிஸ்கஸ் தான் பண்ண முடியும். இப்போது ஒரு கேஸ்ட் டெஸ்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேஸ்ட் டெஸ்ட் இல்லை, பல கேஸ்ட் டெஸ்ட் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கான் யூடியூப் சேனலில். எல்லாருமே இப்போ ஒரு சில பேர் இருக்கான், அந்த ஜாதி பேர் வச்சுக்கிட்டே கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நன்மைகள் செய்கிறது, அவங்களுக்கு வந்து இலகுவாக நடந்துக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்கான். அட்ராசிட்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சட்டம் ஒழுங்கை பாதிக்கிற மாதிரியோ காவல்துறையை மதிக்காத மாதிரியோ அலங்கோலமான சில விஷயங்களையோ பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறவங்கள தான் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீங்களே கூட பார்த்துருவீங்க, பல காணொலி காட்சிகள் இருக்குது. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாசலில் நின்றுக்கிட்டு போலீஸ் வேன் மேலே உட்காந்துக்கிட்டு வீடியோ போடுறது, இறங்கினா பெயிலு போனால் ஜெயிலு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறது. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுடைய எதிர்காலம் என்னவாகுது நம்ம பார்த்தோன்னா, ஒன்று ஜெயிலில் தான் இருப்பாங்க, இல்லைனா வாழ்க்கையில் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. வெறும் சாதி பெருமை பேசிக்கிட்டு வெறும் சாதிவாதிகளாக திரும்பவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சாதி ஒருபோதும் யாரும் இணைக்காது, அது பிளக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதை வந்து ஒரு சட்டையர் வீடியோவில் பேசுகிறவங்களை நீங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குவீங்க அப்படின்னா இவங்களை அடையாளப்படுத்த வேண்டியது, அம்பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக நான் பார்க்குறேன். அவங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கணும், அவர்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பை அந்த அரசாங்கமே கொடுக்கணுங்க, கொடுக்கட்டும்ன்றேன் நான். ஒரு திமுக கழகம், ஒரு திராவிடர் கழகம், ஒரு தந்தை பெரியார் திராவிடர் கழகம், ஒரு திராவிடர் விடுதலை கழகம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை ரொம்ப சிம்பிளாக அழகாக பண்ணிட்டு போயிட்டாங்க. 2.5 மணி நேரம் திரைப்படத்தில் பேச வேண்டிய வேலையை 10 நிமிஷம் வீடியோவில் பேசிட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் பண்ணாததன் விளைவு. இவங்கெல்லாம் சரியாக வேலை பார்த்துருந்தாங்கன்னா இந்த வீடியோக்கான தேவையே உருவாயிருக்காது முதல்ல. ஏன்னா இவங்ககிட்ட இல்லாத வீடியோ, ஆடியோ, தொலைக்காட்சி பலமாக இவங்கள்ட்ட இருந்துருது. இவங்க ரொம்ப சாதாரணமான மனிதர்கள், எளிய பின்னணியிலேருந்து மேலே வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த டிராவிடியன் மூமெண்ட்ஸ் கிட்ட பாருங்கள், அல்லது திராவிடர் கழகத்துக்கிட்ட பாருங்கள், போய் பாருங்கள் நீங்கள். பெரியார் திராவிட பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு சொத்து. அந்த சொத்தெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, என்ன பரப்புரை மேற்கொண்டாங்க? சாதி ஒழிப்புக்கு ஆதரவாக என்ன பரப்புரை மேற்கொண்டாங்க? பெரியாரோட புகைப்படங்களையோ அல்லது டிபியில் வச்சா மட்டும் போதுமா? அல்லது அவருடைய சாதி ஒழிப்பு கொள்கைகளை, கூறுகளை நீங்கள் எத்தனை காமிக்ஸாக வெளியிட்டிருக்கலாம், எவ்வளோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் படமாக கொண்டு வந்திருக்கலாம், அல்லது உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற தொலைக்காட்சியில் போட்டு காமிச்சிருக்கலாம். அதெல்லாம் போட்டு காமிச்சிங்களா? அண்ணாதுரைய படத்தை போட்டு காமிச்சிருங்களா? அண்ணாதுரை எப்படி மேலே வந்தார், அண்ணா எப்படி திராவிட கொள்கையை பற்றி பேசினார், அண்ணா ஏன் தமிழர்களே அப்படின்ற அந்த உணர்வை தட்டி எழுப்பினார், தம்பிகளே உணர்வு தட்டி எழுப்பினார், அதெல்லாம் பற்றி என்னைக்காச்சும் பேசியிருக்கீங்களா? உங்கள் தொலைக்காட்சிகளில் உங்கள்கிட்ட இருக்கிற பெருநிறுவன ஊடகங்களை அதை பற்றி நீங்கள் போட்டு காமிச்சிருப்பீங்களா? அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோபிசதாரோட வீடியோ உங்களுக்கு தேவையே பட்டிருக்காது. நீங்கள் கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தொடர்ச்சியாக போட்டு 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 காமிச்சதன் விளைவு தான் இன்றைக்கி இதை பற்றின எந்த அவேர்னஸுமே இல்லாமல், சாதி ஒழிப்புக்கான தேவையை பற்றி எந்த விதமான புரிதலுமே இல்லாமல், ஆணவ படுகொலைனா என்னன்னு கேட்குற அளவுக்கான ஒரு நிலைமைக்கு போய் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வையாக இருக்குது. அப்போ கோபி சுதாகருக்கு வேண்டிய பாதுகாப்பை அரணாக நம்ம நின்று கொடுக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை இவங்க துவங்குறாங்க அப்படின்னா அது நாளைக்கு நம்ம மேலேயும் குத்தும், மற்றவங்களையும் வந்து தாக்குவதற்கு தயங்காது. இது போன்ற தாக்குதல்கள் மிக மோசமான ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தும் சமூகத்தில். அப்போ இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதே போல் அரசும் வந்து இதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலாம், தப்பாக பேசியிருக்கிறாரு. இன்னும் சில யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் லைவில் எடுத்து போடுறது, குழந்தைய பெற்றுக்கிறத லைவில் போட்டது, பாலினத்தை கண்டறியறத லைவில் போட்டதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படலை. காரணம் என்னென்னா, அந்த இர்ஃபான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார், திமுகவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார். அவர் மேலே ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்பட்டதாக தெரியல. ஆனால் மருத்துவமனை நடவடிக்கை எடுத்தாங்க, மருத்துவமனை மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இவங்களை போன்றவங்க தொடர்ச்சியாக சட்டையர் காமெடிங்க அது. இத்தனைக்கும் அவங்க ரொம்ப நாள் ஆச்சு பாலிடிக்ஸ் பேசியே சட்டையராக. சொசைட்டியில் நடக்கிறத கடந்து போக முடியாமல் ஒரு மன வழியில் நம்மளால் முடிஞ்ச இந்த சமூகத்துக்கு செய்யலாண்டா அப்படின்னு ஒன்று கூடி செஞ்சு ஒரு அழகாக ஒரு வீடியோ பண்ணி போட்டால் அது எதிர்க்கிறதுக்கு ஒரு குழு கிளம்பிருச்சு. வேடிக்கைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, உண்மையிலேயே இவர்கள் மேலே வழக்கு போட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இவங்க மேலே போட்டவங்களுடைய பின்னணியை போய் ஆராயணும். இவங்க யார், சொசைட்டியில் இவங்க என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குதா என்னங்கிறத பார்த்து கண்டறிஞ்சு அந்த நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. செகண்டரியாக இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி 7வது நாளாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்க தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு.
அவங்க கேட்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். 23,000 ரூபாய் சம்பளம் நான் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 23,000 ரூபாய் சம்பளத்துலேருந்து நான் 15,000 16,000 17,000த்துக்கு தனியார்கிட்ட போய் வேலை பார்க்க சொல்கிறீங்களே, இது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஒற்றை கேள்விக்கு தமிழகத்தின் முதலமைச்சர்கிட்டையோ தமிழகத்தின் துணை முதலமைச்சர்கிட்டையோ அல்லது தமிழகத்தின் அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா சேகர்பாபு கிட்டையோ அல்லது சென்னை மாநகராட்சியின் மேயர் மரியாதைக்குரிய பிரியா அவர்களிடமோ பதில் என்ன? பதில் இருக்கா இல்லையா? 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சாதாரணமான சம்பளம் தான். என்ன வேலை பார்த்து வாங்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். தூய்மை பணியை செஞ்சு வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்களில் பெரும்பாலானவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. இன்னுமே அவங்க அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பளத்தை வச்சு தான் தங்களுடைய குடும்பத்தை, குழந்தைகளை, கல்வியை, பொருளாதாரத்தை மேம்பாடடைய செஞ்சு அதன் மூலமாக இருந்து வெளியில் வர முடியும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க, நம்புகிறாங்க. அது வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி இருக்கிறவங்கள நீ தனியார்கிட்ட போய் வேலை பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு அபத்தமானது, ஆபத்தானது. இதை நான் சொல்லலை. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அன்றைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதின கடிதத்தில் சொல்லியிருக்கிறாரு, தனியாருக்கு மாற்றாதீங்க, அவர்களை நிரந்தரமான பணியாளர்களாக மாற்றுங்கள் அப்படின்னு சொன்னது நான் கிடையாது, இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் சொன்னார். அப்போ சொன்னது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்குது. இது நியாயமான அவங்க கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தானே. சொன்னதை செஞ்சீங்கனாலே பிரச்சனையே கிடையாது, முடிஞ்சிருமே. ஏன் அதை செய்ய மறுக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறத நம்ம கேட்குற கேள்வி. அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு மொழியை பேசியிருக்கிறார் நம்முடைய மேயர் பிரியா அவர்கள். என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அவங்களோட உட்காந்து டீ சாப்பிட்டோமே, நாங்கள் அவங்களோட உட்காந்து பன்னு சாப்பிட்டோமே, நாங்கள் அவங்களோட உட்காந்து பிரியாணி சாப்பிட்டோமே, எங்களுக்கு அக்கறை இருக்காதான்னு கேட்குறாங்க. இதுதான் சனாதனத்தினுடைய முழுமையான வடிவமாக பேசக்கூடிய பேச்சு. எப்படி அமித்ஷா போய் பட்டியலின வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் எஸ்சி மக்களுக்கு ஆதரவாக இருக்கும், பட்டியலின சகோதரர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம், ஷெட்யூல்டு காஸ்ட் மக்கள் நாங்கள் ஆதரவாக இருப்போம், பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சோஷியல் இன்ஜினியரிங் கான்செப்ட் வாயிலாக அவங்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகள், குறிப்பாக மாட்டுக்கறி வச்சுருந்தாலும் அடிக்கிறது, மாற்று ஜாதியை சேர்ந்தவங்களை காதலிச்சிட்டாங்கன்னு அடிக்கிறது, வெட்டி கொலை பண்ணுறதுன்னு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்துத்துவ அமைப்பினர், இந்துத்துவ கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லை. அப்படி அவங்க பண்ணும்போது அது கிரிட்டிசைஸ் பண்ணது திராவிடியன் மூமெண்ட்ஸ் தான். சரியாக தான் சொன்னாங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப தப்புங்க, அதை நாங்கள் அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டா நீங்கள் என்ன இதுவா, அப்போ நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களான்னு சொன்னாங்க. அதே வேலையை தான் இங்கே இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வாய்மொழியாக ஒத்துக்கிறாங்க மேயர் பிரியா மேடம். அவங்க என்ன சொல்கிறாங்க, போய் டீ சாப்பிட்டாங்கல்ல, போய் பிரியாணி சாப்பிட்டாங்களான்றாங்க. சாப்பிடு யார் வேணான்னா உங்களை யார் முதல்ல கூப்பிட்டா அவங்கள? அப்போ சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்கள் யாருன்னு சொல்ல வரீங்க? இப்போ என்ன சொல்ல வரீங்க அதன் மூலமாக? அவங்க ரொம்ப தாழ்மையானவங்க, அவங்க ரொம்ப கீழானவங்க, நாங்களாம் அவங்களோட போய் உட்காந்துருக்குறோம் பார்த்தீங்கன்னான்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? அதானே உங்களோட பேச்சின் வெளிப்பாடு. மேயர் பிரியா எப்படி முதல்ல இந்த மேயர் பதவிக்கு வந்தாங்க? ஸ்டாலின் மரியாதை சூப்பராக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவங்க ப்ரொடெஸ்ட்டுக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க போல், அவங்க பேசியிருக்கிறாங்க. மேயர் பிரியா அவர்கள் திமுகவால் வரல, அவங்க வந்தது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்திருக்கிறாங்க. ரிசர்வேஷன் சிஸ்டம் இல்லை அப்படின்னா மேயராக மாறி இருக்கவே முடியாது அம்மையார் பிரியா அவர்களால். அப்போ மேயர் பிரியா அவர்கள் தனக்கு இடஒதுக்கீட்டின் பலன் எப்படி கிடைத்திருக்கிறது என்பதை அறிந்திருந்தாரே ஆனால் நாங்கள் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டோம், நாங்கள் போய் உட்காந்து டீ குடிச்சோன்னு பேசவே மாட்டாங்க. அப்போ அடிப்படையில் அவங்களுக்கு கொள்கை புரிதலே இல்லை, ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிறது அற்புதமாக தெரியுது, அற்புதமாக தெரியுது. ஏற்கனவே ஒரு முறை இதே போல் இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அன்றைக்கு மக்கள் இந்த மையத்தில் இருந்த பத்மபிரியா அப்படிங்கிறவங்க சிக்கினாங்க. ரிசர்வேஷனை பற்றி தெரியாது, இதுக்காக எவ்வளோ பேர் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் வார்த்தை ஜாலங்களில் அடுக்கு மொழியில் திமுகவை திட்டி மட்டும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி திமுகவில் போய் ஐக்கியமாகிட்டாங்க, அது வேறு. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்க நம்புகிறாங்க. ரைட், அது நமக்கு செகண்டரி. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இவங்களை மேயராக ஆக்கினதே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவை பார்த்து தான் சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா கேரளாவில் ஒரு இளம் பெண்மணியை மேயராக மாற்றினாங்க. அவங்க அற்புதமான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம கேள்விப்படுறோம்.
அப்போ அவங்கள மாதிரி நாங்களும் பண்ணுறோன்னு இவங்க ஆக்குனாங்க. ஆனால் இவங்க ஒரு கைப்பாவையாக செயல்படுறாங்க. ஐயா அமைச்சர் சேகரபாபு அவர்கள் சொல்வதை செய்யக்கூடிய ஒரு கைப்பாவை. அவர் சொன்னார்னா இதை அவங்க செய்வாங்க. அம்மா லெஃப்ட்டில் திரும்பினா லெஃப்ட்டில் திரும்புவாங்க, அம்மா நேராக போமானா நேராக போவாங்க, அம்மா பேசாதமானா பேசாமல் இருப்பாங்க. அவ்வளவுதான் இவங்க. அப்போது இவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு பாருங்கள். இவங்களுக்கே இந்த கொள்கை புரிதல் தான் இருக்குன்னா இவங்க எப்படி போய் மக்களை போய் பார்ப்பாங்க? 7வது நாளாக போராட்டம் பண்ணுறாங்க. பாடகி சின்மயை வந்துட்டு போகிறாங்க, அதிமுக ஜெயக்குமார் வந்துட்டு போகிறாரு, நாம் தமிழர் கட்சிக்காரங்க போய் சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க, தண்ணி கொடுத்துருக்குறாங்க, தாவே கலந்து ஆதவஜனா போய் பார்த்துருக்கிறாரு, மே 17 இயக்கத்து திருமுருகன் காந்தி தோழர் போய் பார்த்துருக்கிறாரு, இத்தனை பேர் போய் பார்த்துருக்குறாங்க. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போயிருக்கிறாங்க, சாப்பாடு அவங்க தான் போட்டிருக்கிறாங்க, நீலம் அமைப்பு போயிருக்கிறாங்க, புளியந்தோப்பு மோகன் போன்றோர் அங்கேயே இருக்கிறாங்க நாள் முழுக்க, ஷால் மிரலாரன்ஸ் போயிருக்கிறாங்க. இத்தனை பேர் போய் பார்த்துட்டாங்கங்க. அந்த வழியாதே போகக்கூடிய மேயரோ முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இறங்கி போய் ஒரு 8 போய் என்னம்மா பிரச்சனை, வாங்கம்மா நான் கிளியர் பண்ணுறேம்மா, எவ்வளோ நிதிமா தேவைப்படுது இதுக்கு, ஓகே இவ்வளோ நிதி தேவைப்படுதா நான் பண்ணுறேம்மான்னு சொல்லினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? NUMல ஒரு ஸ்கீம் இருக்குதுங்க. அந்த ஸ்கீமில் இருந்து தான் இவங்களுக்கு 23 ரூபா சம்பளத்துக்கான விஷயங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சென்னை மண்டலத்தில் மட்டும் ஒரு 18 மண்டலங்கள் இருக்குது. ஒட்டுமொத்தம் 18,000 பேர் வேலை பார்ப்பாங்க. அதில் கொஞ்சம் பேர் தான் இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க. மிச்சம் பேர் தனியாருக்கு போயிட்டாங்க அதிமுக ஆட்சி காலகட்டத்திலேயே. அப்போவே இவர் சொன்னார் மாற்றக்கூடாது அப்படின்னு. இப்போ வந்து இவர் மாற்றுறாரு அப்படின்னா கார்பரேஷன் முழுக்க கார்பரேட்டாக மாறிடும். அப்போ இது சமூக நீதி மாடல் அல்ல, கார்பரேட் மாடல் அப்படின்னு நம்ம பேர் வச்சிடலாம். சமூக நீதி மாடல்லாம் என்ன? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தானே. அதிலும் குறிப்பாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய விளிம்புநிலை மக்களாகிய இவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கணுமா வேணாமா? ஆனால் இவங்களை வந்து நீங்கள் ஒரு 8 பார்க்கறது கிடையாது, பேசுறது கிடையாது. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போய் பார்க்குறீங்க பேசுகிறீங்க. நான் தப்பு சொல்லலை. இதுக்கு ஏன் நீங்கள் பார்க்கல பேசலை? எனில் இதில் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முனைப்பு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப மோசமானதுங்க. ரொம்ப மோசமானது. தமிழக அரசும் துணை முதலமைச்சரும் இதில் போய் இறங்கணும், கிரவுண்டில் போய் பார்க்கணும். ரிப்பன் பில்டிங்கிறது ஒரு மிக பிரசித்தி பெற்ற இடம். அந்த இடத்துக்கு வெளியில் இவ்வளவு நாட்களாக மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் செவிமடுக்க மாட்டீங்க அப்படின்னா இது என்ன மாதிரி மனநிலை? இது கவர்மெண்ட் இறங்கி போகணும் சார். அவங்க 10 நாள் இல்லைன்னா இந்த ஊரே நாரி போயிடும். அவங்க இல்லைன்னா நம்மளாம் சுகாதாரமாக இருக்க முடியாது. குழந்தைகள் என்ன ஆவாங்க, பெற்றோர்கள் என்ன ஆவாங்க, வயசானவங்க என்ன ஆவாங்க, நோயாளிகள் என்ன ஆவாங்க? என்ன பண்ண முடியும் உங்களால்? என்ன உங்கள்கிட்ட வந்து குறுகிய காலத்தில் வரக்கூடிய டீம் உங்கள்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? மருத்துவர் இல்லையா மருத்துவரை போட்டுடலாம், செவிலியர் இல்லையா செவிலியரை போட்டுடலாம், டீச்சர் இல்லையா டீச்சரை போட்டுடலாங்க. யாரை போடுவீங்க நீங்கள்? காலனிங்கிற பேரை தூக்கிட்டோம், சமூக நல விடுதின்னு பேரை மாற்றிட்டோம், சமத்துவபுரத்தை உருவாக்கிட்டோம், எல்லாம் சொல்கிறீங்க. ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டோம், தமிழில் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம், தமிழர்கள் உள்ளே போயிட்டாங்க. இது எல்லாமே பொய். இப்போ நான் சொன்ன எல்லாமே பொய், எதுவுமே நடக்கலை. தமிழ் உள்ளே இல்லை, தமிழ் அலுவல் மொழியாக இல்லை, தமிழர்கள் கோயிலுக்குள்ளே இல்லை, சரியா? அதே மாதிரி காலனிங்கிற பேரை தூக்கிட்டோம், அதனால் நாங்கள் சாதனைங்கிறீங்க. சமூக நல விடுதிகளில் பேர் வச்சுட்டோன்றீங்க. அதே சமூக நல விடுதிகளில் போய் பார்த்தா உணவில் கூட பாகுபாடு பார்க்குறாங்க, உணவு சரியாக வழங்கப்படுறது கிடையாது, மோசமான சூழலில் அந்த பில்டிங்கே இருக்குங்கிறாங்க. அப்போ பேருக்கு வெளியில் மட்டும் விளம்பரத்தை பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா மிக மோசமாக இருக்குது. த டஸ்ட் அண்டர் த கார்பெட் அப்படிங்கிற மாதிரி எல்லா குப்பையும் கார்பெட்டை கீழே போட்டுறா அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது. இதை முதல்ல மாற்றணும். இவங்களை போய் சந்திக்கணும், இந்த அரசாங்கம் போய் பேசணும். அப்படி பேசினா மட்டும்தான் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். இன்னொரு நிறைவான ஒரு விஷயம், அதிமுக வந்து போட்ட ஒரு வழக்கு, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு. அந்த வழக்கில் திமுகவுக்கு கிடைச்ச வெற்றினே சொல்லலாம். ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பேரை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் கொடுத்துட்டாங்க தீர்ப்பை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேற்கொண்டு சொன்னீங்க 20 லட்ச ரூபா அபராதம் போட்டுருவேன், 10 லட்ச ரூபா அபராதம் கட்டுங்க, அதை திட்டத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி சி.வி. சண்முகம் MP அவர்களுக்கு ஆர்டரும் போட்டிருக்கிறாங்க. நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நான் அந்த ஃபெலிக்ஸ் சார் கூட என்கிட்ட பேசியிருந்தார் அவரோட சேனலில் பேசும்போது. எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எனக்கும் அதே கருத்து தான். அதனால தான் நான் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். டெக்னிக்கலி அவங்க பயன்படுத்தலாம் கூட அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடச்சிருட்டோம். ஏன்னா உயர்நீதிமன்றம் வந்து தவறுனாங்க, உச்சநீதிமன்றம் போய் அதை வாங்கிட்டாங்க. திமுகவுக்கே இருக்கிற திறமை இருக்குது, திமுகவுக்கான வாத திறமை, அதெல்லாம் வச்சு வாங்கிட்டாங்க. மேபி இவங்க இன்னும் வேறு விதமான வாதங்களை வச்சுருக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பேசியிருந்தால் அது வேறு மாதிரி போயிருக்குமோ அப்படிங்கிற இதுவும் இருக்குது.
ஜஸ்டிஸ் அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, அந்த பார்வையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ரைட், தீர்ப்பு எப்படி வேணால் வந்துட்டு போட்டோம். ஆனால் எத்திக்கலி பார்த்தீங்கன்னா இது சரியா? டெக்னிக்கலி சரியாக கூட இருக்கட்டும், எத்திக்கலி எந்த பக்கம் திரும்பினாலும் இவருடைய பேர் வச்சு இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி எலெக்ஷன் பிராண்டிங் தான். அதுக்கான வேலை தான் அவங்க பண்ணுறாங்கன்றது அப்பட்டமாக தெரியுது. ஆனால் நீங்கள் அந்த பிராண்டிங் ஒர்க்கை பண்ணுறதை விட்டுட்டு, ஏன்னா ஒரு அதிகாரி ஒருத்தர் சொன்னார், இது நாம சொல்லலாம், அந்த வீடியோ கூட ரொம்ப வைரலாச்சு. உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின் சொல்லலை, நலம் காக்கும் ஸ்டாலின், சிறுநீரகத்தை காப்போம், இதயம் காப்போம்லாம் திட்டத்தை வச்சிடுறாங்க, அறிவிக்க சொல்லிடுறாங்க, காசு இல்லையே அப்படின்னு ஒரு பேசுகிற வீடியோ இருக்குது. அப்போது இப்படி இன்னும் 8 மாத காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி திட்டங்களை அறிவிக்கிறத விட ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை திறம்பட மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்களை போய் சேர்க்கலாம். இந்த பிராண்டிங் பண்ணுற வேலையை விட்டுறலான்ற, ஏன்னா பிராண்டிங்கே நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது கிரவுண்டில் போய் ரீச் ஆகுதான்னு தெரியல, பிராண்டிங் மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போது எத்திக்கலி ஸ்பீக்கிங் இது சரியா தப்பாங்கிறத அவங்க தான் முடிவெடுக்கணும். நினச்சி பாருங்கள், ஜெயலலிதா அம்மையார் பேர் வச்சாலும் தப்பு தான், கருணாநிதி பேர் வச்சாலும் தப்பு தான், ஸ்டாலின் பேர் வச்சாலும் தப்பு தான்றோம். நம்ம மக்களை தேடி மருத்துவம்னு வச்சுட்டு போங்க, அந்த மாதிரி வைங்க. இப்போ பேரை வச்சு தான் இவரை பிராண்டிங் பண்ணணுன்ற அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பலவீனத்தை தான் காட்டுது. அதனால் இதுவுமே கூட ஒரு முழுமையான வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து ஒரு டெக்னிக்கலாக அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம், அவங்க ரொம்ப ஜாலியாக அதை ஃபீல் பண்ணிக்கலாம். கிரவுண்டு லெவல்லலாம் இந்த மக்கள் ரசிக்கலை, அதுதான் வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது. மற்றும் ஒரு தலைவர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.